இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜாக்கெட் பிட்டை எப்பயுமே நம்ம 2 கை பக்கமும் கரபாகம் வரா மாதிரி வச்சுருவோம். அதே மாதிரியே போட்டுடுங்க. இப்படி இப்போ ஜாக்கெட் பிட்டை 2 மடிப்பாக மடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். இப்போ 4 மடிப்பாக ஆயிடுச்சுது. மடிப்பு பாகம் எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். 4ஆக மடித்து போட்டதுக்கப்புறம் நம்ம பக்கம் மடிப்பு பாகமாக இருக்கணும். ஆப்போசிட் சைடில் ஒன்று மடிப்பு பாகமாக இருக்கும், இன்னொன்று வெட்டு பாகமாக இருக்கும். இந்த மெத்தடில் மடித்து போட்டுக்குங்க. அடுத்தது கை உயரம் வைக்கணும். இங்கேருந்து கை உயரம் வைக்கும்போது 3/4 இன்ச்சு இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். தையல் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். தெரிஞ்சதுன்னா நேராக கோடு போட்டுடலாம். தெரியலன்றவங்க இந்த இடத்துலேருந்து எவ்வளோ இருக்குதோ 8.25 இன்ச்சு இருக்குது. இந்த 8.25 இன்ச்சு எல்லா இடத்துலையும் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் இந்த பக்கம் கரபாகத்தில் கை வெட்டிடுவோம். இந்த பக்கம் கரபாகத்தில் லெஃப்ட் சைடில் வர கரபாகத்தில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், பாடி சுற்றளவு வைப்போம். இங்கேருந்து இந்த மாதிரி கையை வச்சுட்டு இந்த இடத்துல இதை மடித்து போட்டுருங்க. இப்படி மடித்து போட்டுட்டு மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இதிலேருந்து இப்போ இதில் வச்சு பார்க்குறோம். மீதி நமக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படின்னா இந்த துணி பத்தும் அப்படின்ட்டு நம்ம கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கை வரைஞ்சி வெட்டணும். இப்போ இந்த பிட்டு 1 மீட்ரு இருக்குது. இது நம்ம தைக்கிற சைஸு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கொக்கி பீஸ் இருக்குது இல்லை, இந்த பீஸில் இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் அளந்து பார்த்தோம்னா இப்போ 10 இன்ச்சு இருக்குது. 40-42 சைஸ் உள்ளவங்க இப்போ நான் சொல்கிற அளவுக்கு வெட்டி தைச்சிக்கலாம். கை உயரம் வச்சுட்டோம். அடுத்தது கை சுற்றளவு வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம்ல ஹாம்கோலில், இதிலேருந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள இடத்த இப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்த இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கணும். மீதி இந்த இடம்லாம் எடுத்தோம்னா கிராஸாக இருக்கும். அப்போ சுற்றளவு நமக்கு அதிகமாகும். அதனால் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள இடத்த இப்படி எடுத்துகிட்டு இதிலேருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை ஷேப் இந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடு லைட்டாக இந்த இடத்துல இப்படி எதுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம்னா இங்கேருந்து இப்படி எடுத்துருவோம். அதனால் இல்லை இந்த இடத்துல நவுத்தி இங்கேருந்து கூட எடுப்போம். அதனால் இந்த இடத்துல வச்சு இவ்வளோ தூரம் வரைக்கும் இது இந்த கோட்டை தொட்டா மாதிரி வந்தால் போதும். அதுக்கப்புறமா இப்படி இங்கே மார்க் பண்ணிக்கிற இடத்துக்கு இப்படி ஷேப் எடுத்துடணும். இப்போ இந்த அளவு கை வச்சு வெட்டுறதா இருந்தாக்கா இந்த துணி பத்தும். இப்போ இதை விட பெரிய கை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த 1 மீட்ரு துணி பத்தாது, 1.25 1.30 அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மடித்து போட்டு கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பாடி வெட்டுறதுக்கு துணி பத்தும். இப்போ கரபாகம் உயரத்தில் வரா மாதிரி இப்படி 2ஆக மடிச்சாச்சுது. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். ஆப்போசிட் சைடில் கரபாகம் இருக்குது. இதில் 1 இன்ச் அளவுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இப்படி வச்சிடணும். இது லைனிங் துணி இது, அதனால் 1 இன்ச் வைக்கிறேன். இதுவே சாதா பிட்டாக இருந்ததுன்னா அதில் என்ன பண்ணணும், லைனிங் கொடுக்காத துணி நம்ம தைக்கிறதா இருந்தால் 2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை மடிச்சுட்டு மடிக்கணும். லைனிங் துணினாக்கா ஒரே மடிப்புலேயே மடித்து வச்சு தைச்சிட்டு போயிடலாம். அதனால் 1 இன்ச் அளவுக்கு இதில் விட்டுருக்குறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் வச்சுட்டு இப்போ பேக் சைடு இதிலேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல இது வரைக்கும் பின்துண்டு உயரம் எடுக்கணும். இந்த மார்க் பண்ணதுலேருந்து இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணதோடு இதோடு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்படி இப்போ 15 வருது. அதே 15 எல்லா இடத்துலையும் வர அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்படி இதிலேருந்து பக்கக்கழுத்து 2 இன்ச்சு கொஞ்சோண்டு கூட வச்சுருக்கிறேன். 2.25க்கும் உள்ளேயே இப்போ இந்த 2 சைடையும் இப்படி மடிச்சுக்குங்க. கரெக்டாக இதுக்கு சென்டர் சைடு எடுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பின்கழுத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தூக்கி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு
இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம்ல பக்க கழுத்து, இதுலேருந்து இது வரைக்கும் வைக்கிறது பக்க கழுத்துன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த இடத்துலேருந்து விரலை கொஞ்சம் நவுத்தி இப்படி வச்சு அந்த வளைவுக்கு கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துக்கணும். இதிலேருந்து இதுக்கு பாக்ஸ் போட்டுடணும். இப்படி பாக்ஸ் போட்டு இங்கேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு, இதிலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி பாயிண்ட் வச்சுங்க. வச்சுட்டு இதுலேயே இப்படி வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டு இந்த இடம் கொஞ்சோண்டு இந்த கோட்டை தாண்டி இப்படி வரலாம். கொஞ்சம் அகலமாக வரும். இல்லை குறுகலாக வேணும்னா இந்த கோட்டுக்குள்ளாரியே வச்சு நம்ம இப்படி வளைவை சின்னதாக போட்டுடணும். இப்படி சின்னதாக போட்டோம்னா பின்பக்கம் கழுத்து குறுகலாக வரும். அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நவுத்தி நம்ம இப்படி போட்டு இந்த பாயிண்ட்லேயே கொண்டு வந்து முடிச்சிடணும். ஆனால் அடுத்தது ஷோல்டர் அளவு. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஷோல்டர் அளவு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கும் இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து மொத்தமாக 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டருக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக இந்த கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ண இடத்த அந்த இடத்துல இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, இந்த இடத்துல இப்படி விரலை கொஞ்சம் நவுத்தி கரெக்டாக அந்த ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த கை வளைவு வைக்கிறது, ஆம்கோல் வளைவு வைக்கிறது பார்த்து கரெக்டாக வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ அந்த வளைவு அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரியே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்போ இதோட மார்பு சுற்றளவு முடிஞ்சிருச்சுது. இப்படி மார்க் பண்ணிடணும். ஆம்கோல் இந்த இடத்துல தையல் வருது, அந்த தையலுக்கு நேராக இது வந்து மேலே தூக்கி வைக்க வேணாம், கீழே இறக்கி வைக்க வேணாம். கரெக்டாக அந்த அளவுக்கு நேராக மார்க் பண்ணாலே போதும். இதில் நம்ம வச்சது ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5.25 இருக்குது. இப்போ இதில் இப்போ அதே 5.25 அளவு இந்த இடத்துல வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடணும். இதிலேருந்து 1.25 இன்ச்சுக்கு இங்கே ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப் எடுக்கும்போது இங்கேருந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு வந்து இந்த கோட்டில் இப்படி தொட்டுடணும். அதே மாதிரி இந்த வளைவு இங்கே போடும்போதும் இதிலேருந்து 1.5 இன்ச் அளவு இந்த கோட்டை தொட்டுட்டு வந்துடணும். அப்படியே இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இங்கே தள்ளி மார்க் பண்ணிவிடுங்க. இப்படி இந்த அளவு இருந்தால் போதும். நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக இந்த இடத்துல தையல் வந்துடும். தையல் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும். அதுக்காக இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை கட் பண்ணிடணும். இப்போ பேக் சைடு வெட்டினது ஃபுல்லுமே நம்ம நேர் பீஸ் வெட்டுறது எப்படி என்ன மெத்தடோ அதே மெத்தடில் தான் இப்போ வெட்டியிருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் கிராஸ் பீஸ் வெட்டும்போது மட்டும் இந்த பீஸை எடுத்து இப்படி போட்டுக்கணும். நேர் பீஸ் வெட்டும்போது ஃபஸ்ட்டு மார்பு சுற்றில் வச்சுட்டு மடித்து அதுக்கப்புறமா நம்ம 4 மடிப்பாக மடிச்சிடுவோம். இதில் எப்படின்னா நம்ம இப்படி எடுத்து இந்த பீஸை எடுத்து கிராஸில் இப்படி வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு நிறைய துணி தேவைப்படும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இருந்த துணி எல்லாத்தையுமே மொத்தமாக மடித்து போட்டுட்டு இங்கே ஆம்கோல் வைக்கும்போது மார்பு சுற்றளவு வச்சேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி செஞ்சால் தான் கிராஸ் பீஸ்க்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த பீஸை நம்ம வெட்டினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எடுத்து இப்படி கிராஸில் வச்சோம்னா இது ஃப்ரண்ட்டில் நமக்கு கிராஸ் பீஸ் வரும். இப்படி எடுத்து இப்படி வச்சோம்னா இது வந்து இப்போ நேர் பீஸாக இருக்கும். அதனால் இப்படி கிராஸ் பீஸில் இப்படி வச்சுட்டோம். இது வெட்டும்போது இந்த ஆம்கோல் இதெல்லாமே இதிலே சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் துணி நமக்கு பற்றும். தனித்தனியாக வெட்டி எடுத்துட்டோம்னா துணி பத்தாமல் போயிடும். இந்த இடத்துல இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவை வச்சு இந்த இடத்துல மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையும் மார்பு சுற்றளவு இப்போ ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல கரெக்டான மார்பு சுற்றளவு நமக்கு வந்துருச்சுது. அடுத்தது ஷோல்டருடைய அளவு மார்க் பண்ணியாச்சு, ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிட்டோம். முன்கழுத்து அளவு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் இந்த அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணலை.
எடுத்துக்கணும். இதில் என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த கொக்கி பீஸ் இருந்ததுன்னா இந்த கொக்கி பீஸோடு சேர்த்துக்கணும். இதுவே எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பீஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் கொக்கி பீஸ் இருக்குது, அதனால் இந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, நம்ம இந்த ஷோல்டருக்காக இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இப்படி வச்சு அந்த ஜாயின் பண்ணது ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்த இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு விரல் இப்படி நவுத்தி அந்த ஷேப்புக்கு இப்படி வளைச்சிக்கணும். இது கொக்கி பீஸுன்றதுனால இப்போ இந்த கோடு வரைக்கும் கரெக்டாக வருது. இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா அது என்ன ஆகும், இப்படி நவுந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா பீஸாக இருந்தால் நவுத்தி வச்சிடணும். கொக்கி பீஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் இப்படி சேர்த்து வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வளைவுக்கு இப்படி கரெக்டாக வளைவு வர மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம். அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிடணும். இதில் இந்த மாதிரி வளைவு போட தெரிஞ்சால் போடலாம். அப்படி இல்லைன்னா இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டு இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து 3/4 இன்ச்சு ஷேப் எடுத்து இந்த வளைவு போட்டுடலாம். அடுத்தது முன் துண்டு உயரம் வைக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அதோட இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, அந்த இடத்துல இப்படி பிடிச்சிங்க. கரெக்டாக இப்படி மடிச்சுக்கணும் ரெண்டாக. இந்த இடத்துல இருந்து கொஞ்சோண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கிராஸ் பீஸு பிடிச்சி ரொம்பலாம் இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் எப்பயுமே கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அதனால் அந்த ஷேப் அப்படியே இருக்கிற அளவுக்கு அப்படியே வச்சு இதிலேருந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த முன் துண்டு ஜாயின் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இப்படி இதில் இப்போ முன் துண்டு உயரம் 14 இன்ச்சு வருது. எல்லாருக்குமே 14 இன்ச்சு அப்படின்லாம் கரெக்டாக கணக்கு வராது. ஒரு சிலருக்கு மேலே கொஞ்சம் தூக்கலாகவும் வரும். இந்த முன் துண்டு உயரம் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த முன் துண்டு உயரத்தை நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த ஷேப் எடுக்கிறது இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம்னா இந்த அளவு வரும். இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த ஷேப் எடுத்துக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு உயரத்துலேருந்து 1.5 இன்ச் வச்சிடுறோம். அடுத்தது இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5க்கும் இந்த 3 இன்ச்சுக்கும் இப்படி ஷேப் எடுத்துக்கணும். அடுத்தது இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 2.5, இதிலேருந்து 3, இது ஒரு 1.5 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுக்கே நம்ம சுற்றளவு வைக்காமல் மார்பு சுற்றளவை அப்படியே ஃபுல்லுமே மடித்து போட்டு வெட்டினதுக்கே இந்த இடத்துல இப்போ பத்தலை. அதுக்கு நம்ம தனியாக பீஸ் கொடுக்கணும். இந்த முன் துண்டு வெட்டும்போதே லைட்டாக இதில் ஆழம் எடுத்துடணும். இப்படி கொண்டு வந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே கொண்டு வந்து முடிச்சிடணும். இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக அப்படி எடுத்துடணும். இப்போ முன் துண்டு வெட்டினதை எடுத்து ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல பின் துண்டு, அதுக்கு மேலே எடுத்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இந்த ஹாம்கோல் கரெக்டாக இருக்குதான்ட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை விட முன் துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை, அதை கொஞ்சோண்டு அதில் கட் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு பத்தலை, இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் பீஸ் கொடுத்து இந்த இடத்துல கரெக்டாக பின் துண்டு முன் துண்டு ஒரே அளவு வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும்.
இதில் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்தை விட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பட்டி வெட்டிக்கணும். இப்போ இதில் பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மார்பு சுற்றளவு 10 + 1.5 11 வச்சுருக்கிறேன். இதில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த இடத்துல பட்டிக்கு சுற்றளவு 10 இன்ச்சு வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல இந்த வளைவு வெட்டினோம்ல அந்த ஷேப் அப்படியே வச்சுட்டு இப்போ இதில் இந்த வளைவு வெட்டிட்டோம். நம்ம அதில் இருந்த ஷேப்புக்கு அப்படியே அந்த வளைவு வெட்டியாச்சுது. இதிலேருந்து இங்கே பட்டியுடைய உயரம் 3 இன்ச்சு 3 + 1 4 இன்ச்சு இந்த இடத்துல பட்டியுடைய உயரம் வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து நேராக வெட்டிடணும். அப்படியே இந்த 2 பீஸ் இப்போ நம்ம பட்டி வெட்டியாச்சு. இதில் எடுத்து இதில் வச்சு பார்த்தோம்னா இங்கேருந்து பட்டி தச்சு திருப்பறதுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே இதில் பாடியில் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு தைச்சதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸு இந்த மெத்தடில் தான் வெட்டணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.